சரி, லோக்கல் பாடி. லோக்கல் பாடி நம்ம எப்படி காமனா டிவைட் பண்ணிருக்கோம்? ரூரல், அர்பன். சரி, ஓகே, ஃபைன். ரூரல்ல எத்தனை ஸ்டேஜ் இருக்கு? 3 டயர். என்னென்ன? ஓகே. இது அர்பன்னா? முனிசிபாலிட்டி இத வந்து ஒண்ணு டாப்ல இருந்து லோவர் சொல்லுங்க, இல்ல லோவர் டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன். சரி, ஓகே. கார்பரேஷன் அப்படின்னு எப்படி வந்துட்டு டிசைட் பண்றாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் எது? இந்தியாவில் உருவான முதல் கார்பரேஷன் மദ്രാஸ். சரி, ஓகே. எந்த வருஷம்? 1688. ஓகேவா? 1687 ஆக்ட்ல இருந்து ஆக்ட் போட்டு 88ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி எது? வாலாஜாபேட். ஓகே, சரி. முனிசிபாலிட்டினா அதோட கேட்டகரி எப்படி? மோர் தென் 1 lakh. டவுன் பஞ்சாயத்னா மோர் தென் 10K. ஓகே. வில்லேஜ் பஞ்சாயத்து எவ்வளவு பேர் இருந்தா வில்லேஜ் பஞ்சாயத்து? 50,000. வில்லேஜ் பஞ்சாயத்து 500 பீப்புள்ஸ் இருந்தா அது வந்து நமக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து. சரியா? ஓகே. பஞ்சாயத்து யூனியன்னா? 6,000, 5,000. சரியா? இது 500, அது 5,000. ஓகே. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துனா? ஓ, இந்த இடத்துல வந்துட்டு நீங்க அப்படி கனெக்ட் பண்றீங்க, ரொம்ப தப்பு. மோர் தென் 5,000. சரியா? சரி, ஓகே. பஞ்சாயத்து அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷனோட எத்தனாவது ஷெட்யூல்ல இருக்கு? 11th ஷெட்யூல். இதுல அன்னைக்கு எழுதுனீங்களா? சரிங்களா? சரி, ஓகே. முனிசிபாலிட்டிங்கிறது எத்தனாவது ஷெட்யூல்? 12th ஷெட்யூல். ஓகே. முனிசிபாலிட்டிக்கான ஆர்டிகல் ZG வர. ஓகே. முனிசிபாலிட்டி எப்பத்துல இருந்து நமக்கு வந்து நடைமுறைக்கு வந்துச்சு? இந்தியால முனிசிபாலிட்டி எப்ப இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு? சரி, பஞ்சாயத்து எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? ம் 1950. 1959. சரி, ஓகே. தமிழ்நாட்டுல பஞ்சாயத்து ராஜ் எப்போ வந்துச்சு? பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து ராஜ் டே எப்போ தமிழ்நாட்டுக்கு? வேற April 24. இயர் 1993. சரியா? சோ இன்னும் 2 நாள் கழிச்சு நமக்கு பஞ்சாயத்து ராஜ் டே. சரியா? ஓகே. அப்ப தமிழ்நாட்டுல முனிசிபாலிட்டி எப்ப நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சு? இது எந்த மந்த்னு சொல்லுங்க பார்க்கலாம். டேட் கூட சொல்ல வேணாம், எக்ஸாக்ட்டா மந்த் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஜூன் 1993. சரியா? 1993. எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா வந்துட்டு முனிசிபாலிட்டி கொண்டு வந்தாங்க?
சரி, அப்ப பஞ்சாயத்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்தாங்க? பஞ்சாயத் 73, முனிசிபாலிட்டி 74th அமெண்ட்மெண்ட். சரியா? ஓகே. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 73rd அமெண்ட்மெண்ட். 74th அமெண்ட்மெண்ட் ரெண்டுமே 1992 தான். சரிங்களா? ஓகே ஃபைன். பஞ்சாயத்துக்கான ஆர்டிகல் 243 இருந்து 243 ஓவர. ஓகே. முனிசிபாலிட்டில மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? 18. அப்ப பஞ்சாயத்துல 29. ஓகே. முனிசிபாலிட்டியில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? போன கிளாஸ்ல ஆர்டிகல் எல்லாம் பார்த்தோமா? அதெல்லாம் சப்ஜெக்ட். முனிசிபாலிட்டியோட சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? னா 18 சப்ஜெக்ட் 243W. ஓகேவா? முனிசிபாலிட்டிக்கு. அப்ப பஞ்சாயத்துக்கு 243G. ஓகேயா? அதே பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் எந்த துறைகள் மேல, அதுதான் அந்த வச்சிருக்க சப்ஜெக்ட். மொத்தம் எத்தனை? 29. ஓகேயா? சரி, ஓகே ஃபைன். ரைட். சரி, பஞ்சாயத்து சிஸ்டம் அப்படிங்கிறது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்ததா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்ததா? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அப்ப பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புன்னு ஒரு அமைப்பு இல்லையா எங்கேயுமே? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எங்க இருந்தது? இல்ல அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? உத்திரமேரூர் கல்வெட்டு என்ன சொல்லுது அது? ஓகேவா? உள்ளூர் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த குட ஓலை முறை அப்படிங்கறத சொல்லுச்சு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நோட் பண்ணிக்கோ. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுடைய உள்ளாட்சி அமைப்பு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வேதிக் பீரியட். சோ இந்த வேதிக் பீரியட் அப்படின்னு பாக்குறப்போ வேதிக் பீரியட்ல எப்படி இருந்தது உள்ளாட்சி அமைப்பு? ஸ்ரீல பாத்திருக்கீங்களா? வேத காலத்துல உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி இருந்தது? யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு டீமா இருப்பாங்க, ஓல்டர்ஸ் எல்லாம் ஒரு டீமா இருப்பாங்க. அந்த டீம் பேர் என்ன? சபா சமிதி. ஓகேவா? இதுல சபானா என்ன, சமிதினா யார் யங்ஸ்டர்ஸ் யார் ஓல்டு? சபா எல்டர்ஸா? ஓகே. அப்ப சமிதி யங்கர்ஸா? சபா யங் பீப்புள்ஸ். ஓகேவா? சமிதி ஓல்டு பீப்புள்ஸ். ஓகேங்களா? பெரியவர்களை மட்டும் வச்சிருக்கு. சோ இந்த வேதிக் பீரியட்ல நமக்கு இதுதான் இருந்தது. ஓகே. மௌரியா பீரியட். சோ மௌரியா பீரியட்ல முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு புக், கவர்மெண்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி சொல்லக்கூடிய புத்தகம் இது. மௌரியா பீரியட்ல கவர்மெண்ட் அர்த்தசாஸ்திரா. ஓகேயா? யார் எழுதுனா? சாணக்கியரோட இன்னொரு பேரு அர்த்தசாஸ்திரா. உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகம் பத்தி சொல்லக்கூடியது. சாணக்கியர் தான் எழுதினாரு. சாணக்கியரோட இன்னொரு பேர் என்ன? எல்லா இடத்துலயும் சாணக்கியர்னே கொடுத்திருக்க மாட்டாங்க. கௌடில்யர். ஓகேவா? சாணக்கியர் அல்லது கௌடில்யர். கௌடில்யர். சாணக்கியர் அல்லது கௌடில்யர். ஓகே. அந்த அர்த்தசாஸ்திரத்துல டவுனை பத்தி என்ன நேம் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க? அந்த அர்த்தசாஸ்திரம் டவுன் அப்படிங்கிற இடத்த என்ன நேம் வச்சிருந்தாங்க? ஊர் அப்படின்னா டவுன் சிட்டி அந்த டைம்ல.
ஓகே, இதே சங்கம் ஏஜ்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பேர் என்னவா இருந்தது? சங்கம் ஏஜ்ல ஊர் மன்றம். ஓகேயா, இங்கிலீஷ்லயே அப்படியே தான் வரும், ஊர் மன்றம். OOR மன்றம், ஊர் மன்றம். ஓகே, சோ மொத்தமா சோழர்கள் காலத்தை என்ன அழைப்பாங்க சிறப்பா? சோலாஸ் பீரியட் அப்படிங்கிறப்போ சோலாஸ் பீரியட் வந்துட்டு என்னன்னு மொத்தமா சொல்லுவாங்க? கோல்டன் ஏஜ். கோல்டன் ஏஜ் ஆஃப் என்ன வரும்? சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் பார்த்தாச்சா? சவுத் இந்தியாவா? கோல்டன் ஏஜ் ஆஃப் கோல்டன் ஏஜ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேயா, சோழர்களின் பொற்காலம், அதாவது சோழர்களோட காலம் வந்து தமிழ்நாட்டின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. அப்ப யாருடைய ஆட்சி காலத்தை இந்தியாவின் பொற்காலம் அழைப்பாங்க? குப்தர்கள். சரியா? ஓகே ஃபைன். சோ இப்ப சோழர் காலம், சோழர் காலம் பாக்குறப்ப கோல்டன் ஏஜ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? சோ குட ஓலை முறை பத்தி சொல்லக்கூடும். எஸ்பெஷலி யாருன்னா உத்திரமேரூர் ஸ்டோன், உத்திரமேரூர் கல்வெட்டு. சரி, உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மண்ணை சேர்ந்தது? எத்தனாவது பராந்தக சோழன்? முதலாம் பராந்தகன். ஓகேயா, ஃபர்ஸ்ட் பராந்தக சோழன் சேர்ந்ததுதான் உத்திரமேரூர் கல்வெட்டு. எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம். உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம். சரி, ஓகே. அவங்களுடைய அந்த குடவோலை முறைக்கு வந்துட்டு போட்டியிடுறதுக்கான மெம்பர்ஸ்க்கான குவாலிபிகேஷன் என்ன? வேதம். வேற? சரி. ஏஜ் கிரைட்டீரியா சொல்லுங்க. அது மினிமம். மேக்ஸிமம்? தேர்ட்டி ஃபைவ் டு 70. ஓகேயா, குடவோலை முறைக்கு மெம்பர்ஸ்க்கான குவாலிபிகேஷன் 35 to 70. வேதிக் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு வேதங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து நோ கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், எந்த ஒரு குற்றங்களிலும் ஈடுபடாம இருந்திருக்கணும். அதுக்கடுத்து மினிமம் 1/4 வேலி லேண்ட் அப்படிம்பாங்க. 1/4 வேலி லேண்ட், அதாவது வந்துட்டு நம்ம இப்ப ஏக்கர் கணக்குல சொல்றோம்ல, ஏக்கர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு கால்குலேஷன். வேலி அப்படின்ட்டு 1/4 வேலி. ஓகேயா, அப்படியே தான் வரும், 1/4 வேலி லேண்ட் அப்படின்னு தான் வரும். சரியா? ஓகே ஃபைன். சோ இந்த முறைகள் மூலமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட் பண்ணுவாங்க கரெக்டா, துறைகள் எல்லாம் வந்துட்டு எல்லா மக்களுக்கும் கரெக்டா ஒதுக்குறாங்க. ஓகேயா, சரி ஓகே. பிரிட்டிஷ் பீரியட் இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, சோ பிரிட்டிஷ் பீரியட் பாக்குறப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல எந்த வருஷம் உள்ளாட்சி அரசாங்கம் உருவாயிருக்கு? லோக்கல் கவர்மெண்ட். இல்ல, இல்லையே. உங்களுக்கு ஆன்சர் இதுக்கு ஆல்ரெடி இதுக்கு சொல்லியாச்சு. சரி, பிரிட்டிஷ் பீரியட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ உருவாச்சு? 1600. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களால உருவாக்கப்பட்ட முதல் லோக்கல் கவர்மெண்ட் என்னது? கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க 1688. என்னது? மெட்ராஸ். சரிங்களா, மெட்ராஸ் கார்பரேஷன் உருவாச்சா? அது ஆங்கிலேயர்களால உருவாக்கப்பட்டதா. சோ பிரிட்டிஷ் பீரியட்ல ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது 1688. ஃபார்ம் பண்றவர் யாருன்னு பார்த்தோம்னா செகண்ட் சார்லஸ். சோ இதுதான் வந்துட்டு மைல்ஸ்டோன் டியூரிங் த கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மைல்ஸ்டோன் டியூரிங் த கம்பெனி ரூல்.
milestone during the company rule. So next பார்த்தோம்னா சார்லஸ் மெட்காஃப் அப்படிங்கிறவர். சார்லஸ் மெட்காஃப் அப்படிங்கிறவரு 1830 என்ன அறிக்கை வெளியிட்டு இருக்காருன்னா, வில்லேஜ் லோக்கல் பாடி இஸ் கால்ட் ரிபப்ளிக் அப்படின்றப்பார். வில்லேஜ் லோக்கல் பாடி இஸ் கால்ட் ரிபப்ளிக் அப்படின்றப்பார். ஆயிரத்தி 1830. அதே மாதிரி மெட்ராஸ்ல லோக்கல் பாடிஸ்க்காக முத போடப்பட்ட ஆக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா பெங்கால் பீப்புள் ஆக்ட். பெங்கால் பீப்புள் ஆக்ட் 1842. This is the first act of local bodies. நெக்ஸ்ட், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்ப எடுத்தாங்க? அன்பிளானட். யார் அந்த டைம்ல கவர்னரா இருந்திருப்பாங்க? பிளானடா அன்பிளானடான்னு கொஸ்டின் கேட்க கூடாது. எப்பவுமே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் இன் இந்தியான்னு கேட்டாங்கன்னா அன்பிளானட் தான். சரிங்களா? பிளானட்னு தனியா வரும். அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணும் போதுதான் எந்த வருஷம் அது பிளானட் 1881. ஓகேயா? அந்த டைம்ல யார் இருந்திருப்பா? ரிப்பன். அப்ப 72ல லார்ட் மேயோ. ஓகேயா? மேயோ. சோ மேயோ ரெசல்யூஷன் 1870. சோ இதான் வந்துட்டு இந்த டைம்ல தான் 1870ல ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் 1872ல எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் சொல்றது என்னன்னா டீசென்ட்ரலைசேஷனை வந்துட்டு உருவாக்குறாரு. எல்லாமே ஒரு கவர்மெண்ட் கீழ இருக்கக்கூடாது, டீசென்ட்ரலைசேஷனை கொண்டு வராரு. நெக்ஸ்ட் இந்தியன் பார்ட்டிசிபேட் இன் லோக்கல் பாடி. இந்தியர்களை முத லோக்கல் பாடியில வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது இவர் தான். நெக்ஸ்ட் எஜுகேஷன், மெடிக்கல், ரோட் ரெஸ்பான்சிபிள் இதெல்லாம் வந்து லோக்கல் பாடி கொடுக்கிறாரு. எஜுகேஷன், ரோட், மெடிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு இதுல கொடுக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரிப்பன் ரெசல்யூஷன் வரும் 1882ல. ரிப்பன் ரெசல்யூஷன். சோ அந்த ரெசல்யூஷன் மூலமா கொண்டு வரப்பட்ட ஆக்ட் என்னன்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் லோக்கல் போர்டு ஆக்ட் 1884. மெட்ராஸ் லோக்கல் போர்டு ஆக்ட் 1880. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராயல் கமிஷன் 1907ல ராயல் கமிஷன். சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா 1909ல வில்லேஜ் போர்டு அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. கிராம வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓகே. பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறதுக்கான ரெசல்யூஷனை எந்த காங்கிரஸ் மீட்டிங்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெசல்யூஷனை எந்த காங்கிரஸ் மீட்டிங், எங்க நடந்த காங்கிரஸ் மீட்டிங் எந்த வருஷத்துல அக்செப்ட் பண்ணிட்டாங்க? சோ 1909ல 1909 ஐஎன்சி செஷன் லாகூர்ல நடந்ததுல எம்.எம். மாளவியா அவர்களால் வந்துட்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் ரெசல்யூஷன்ங்கிறது அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு. மாளவியா, எம்.எம். மாளவியா.
சோ அதுக்கடுத்து கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஒரு ஆக்ட் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 இந்த ஆக்டோட இன்னொரு பேர் என்ன? மான்டேக்-சிம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட். சோ இதுல என்ன பண்ணாங்க மான்டேக்-சிம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட்ல? புரியல. ஓகே, டயார்கினா என்ன? இவங்க கொண்டு டயார்கில யாரு இருந்தாங்க? புரியல. சோ ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், இந்தியன் மினிஸ்டர்ஸ் சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல ரிசர்வ்டு சப்ஜெக்ட், டிரான்ஸ்பர் சப்ஜெக்ட்னு ரெண்டு பிரிச்சிருப்பாங்க தெரியுமா? ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல யாருக்கு யார் எதை கொடுத்தாங்க? ரிசர்வ்டு பிரிட்டிஷ்கா, டிரான்ஸ்பர்டு பிரிட்டிஷ்கா? அதான் எதுன்னு கேக்குறேன். ஒதுக்கப்பட்டதா, ரிசர்வ்டா, டிரான்ஸ்பர்டா? பொதுவா டிரான்ஸ்லேஷன் ஈஸியா பண்ணுவீங்களே நீங்க. ரிசர்வ்டுனா ஒதுக்கப்பட்டது, சரிங்களா? அது யாருக்கு போச்சு? பிரிட்டிஷ்க்கு. அடுத்து டிரான்ஸ்பர் சப்ஜெக்ட் இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்கு, சரிங்களா? சரி, ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ அது கீழே என்னென்ன துறைகள்லாம் வந்துச்சு? மெயினா வந்து பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர். ஓகேங்களா? அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பினான்ஸ். இது ரெண்டையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சோ இது நமக்கு லோக்கல் கவர்மெண்ட் ஆக்ட்ல நமக்கு வந்து 1990ல லோக்கல் பாடி ரிலேட்டடா வரக்கூடியது. அதுக்கு அடுத்து டிரான்ஸ்பர் லிஸ்ட்ல பார்த்தோம்னா என்ன இருந்தது? ஹெல்த், எஜுகேஷன், பப்ளிக் ஒர்க், அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட். சோ நமக்கு இந்த இடத்துலதான் லோக்கல் கவர்மெண்ட் 1919ல இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்கு ஒப்படைக்கப்படுது டிரான்ஸ்பர் சப்ஜெக்ட்ல. ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ்ல எவல்யூஷன், நம்ம லோக்கல் கவர்மெண்ட் கொண்டு வரலாங்கிறதுக்காக என்னென்ன கமிட்டி எல்லாம் போட்டாங்க அப்படிங்கறத பாருங்க. கொண்டு வரப்பட்ட கமிட்டிஸ் உடைய ஆர்டர்ஸ். ஓகேங்களா? இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட், சரிங்களா? உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்டதா எந்தெந்த கமிட்டிஸ நமக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. மேத்தா கமிட்டி பார்த்தோம்னா, ஓகே, ஒவ்வொரு கமிட்டிக்கும் மெயினா வந்து பார்த்தோம்னா எப்ப ஃபார்ம் பண்ணாங்க, எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கிறது முக்கியம். சோ நமக்கு பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி பார்த்தோம்னா ஜனவரி 1957ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா நவம்பர் 1957ல ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருப்பாங்க. சேர்மேன் பாத்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா. சோ இது வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டியான்னு கேட்டா கிடையாது, சரிங்களா? சோ இது எதுக்காக போடப்பட்டதுன்னு பார்த்தோம்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அப்புறம் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பிளானிங் கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த ரெண்டு பிளானிங்கையும் வந்துட்டு எக்ஸாமைன் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கமிட்டி. ஓகே, சோ இது ரொம்ப முக்கியம். ரெக்கமெண்டேஷன்ல யார் யார் என்னென்ன டயர்ஸ் வந்து சொன்னாங்க அப்படின்னு. சோ இவர் பார்த்தோம்னா 3 டயர் சிஸ்டத்தை கொண்டு வராரு, சரிங்களா? சோ 3 டயர் சிஸ்டத்துல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா ஜில்லா பரிஷத். சோ இதுக்கான மெம்பர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, சரிங்களா? சோ இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அட்வைசரி பாடியா செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஜில்லா பரிஷத்ங்கிறது அட்வைசரி பாடி. சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பிளாக் லெவல்ல பஞ்சாயத்து சமிதி. சோ இதுக்கும் பார்த்தோம்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். சோ இது பார்த்தோம்னா எக்ஸிகியூட்டிவ் பாடியா செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வில்லேஜ் லெவல்ல பார்த்தோம்னா கிராம் பஞ்சாயத். இதுக்கு பாத்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன்.
சரிங்களா? சோ இது பாக்குறப்போ இதுதான் வந்துட்டு ரெவன்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த 3 tier சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணிட்டது யாருன்னு கேட்டா ராஜஸ்தான். அக்டோபர் 2, 1959 காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுக்கு இன்பிட்வீன்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சந்தானம் கமிட்டி 1963ல. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா 1963ல பினான்ஸ் கார்பரேஷன் செட்டப் ஃபார் பஞ்சாயத்து சொல்லி சொல்றாங்க. சோ பினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கறத ஒண்ணு செட்டப் பண்ணணும் அப்படின்ட்டு 63ல சொல்றாங்க. 65ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கண்டக்ட் ஃபார் பஞ்சாயத். அசோக் மேத்தா கமிட்டி டிசம்பர் 1977ல உருவாக்கப்பட்டது. கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோன்னா ஜனதா கவர்மெண்ட். இதுவுமே கேட்பாங்க, எந்த கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கு அசோக் மேத்தா கமிட்டியை கொண்டு வந்துச்சு அப்படின்ட்டு. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1978ல சப்மிட் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 3 டயருக்கு பதிலா 2 டயர் சிஸ்டம் மட்டும் வச்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தோன்னா ஜில்லா பரிஷத்தை வந்துட்டு மேலையும் அதுக்கடுத்து மண்டல் பஞ்சாயத்து அப்படிங்கிறத கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஜில்லா பரிஷத் எதுக்காகன்னு பார்த்தோன்னா கோர்ட், அதாவது வந்து சோசியல் ஜஸ்டிஸை வந்துட்டு கொண்டு வரதுக்காக அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா இது வந்து எக்ஸிகியூட்டிவ் பாடி, நிர்வாகம் தொடர்பானது. சோ மண்டல் பஞ்சாயத்துன்னு பார்த்தோம்னா நமக்கு குரூப் ஆஃப் வில்லேஜ். கிட்டத்தட்ட 15,000 20,000 மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு வந்துட்டு மண்டல் பஞ்சாயத்தா பிரிச்சிருவாங்க. கமிட்டில என்ன சொல்லுவாங்கன்னா சீஃப் எலக்டோரல் ஆபீசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசரை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. சீஃப் எலக்டோரல் ஆபீசர். சோ எதுக்காக பார்த்தா ஃபார் கண்டக்ட் எலெக்ஷன். பண்றாங்க இவங்க. சோ இவங்க என்னென்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எலெக்ஷன். எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாவும் இருக்கணும், என்ஜிஓவாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் என்ஜிஓ ரெண்டு பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னேஷன் ஃபார் பஞ்சாயத் ராஜ். கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னேஷன் ஃபார் பஞ்சாயத் ராஜ். நெக்ஸ்ட் நியாய பஞ்சாயத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண சொல்றாங்க. நியாய பஞ்சாயத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிர்வகிக்க சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ். சோ இதுல இவர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. சோ பண்ணிருக்க டைம்ல என்ன ஆகுதுன்னா 1978ல ஜனதா பார்ட்டி வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ கொலாப்ஸ் ஆனதுனால இவருடைய எந்த ஒரு அறிக்கையும் வந்து ஆக்ஷனா எடுக்கல. கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் சொன்ன அறிக்கைகளை ஏத்துக்கிட்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா. அசோக் மேத்தா கமிட்டி அக்செப்ட் பண்ணி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணது யாருன்னா ஃபர்ஸ்ட் கர்நாடகா, செகண்ட் வெஸ்ட் பெங்கால், தேர்ட் வந்து ஆந்திரா. தான்வாலா கமிட்டி, தான்வாலா கமிட்டி 1978.
சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா பிளாக் லெவல் பிளானிங், மண்டல அளவுல கமிட்டிகளை கொண்டு வரதுக்கு பிளாக் லெவல்ல பிளான் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹனுமந்த்ரா கமிட்டி, 1984ல ஹனுமந்த்ரா கமிட்டி. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிளானிங், ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளானிங், மாவட்ட அளவுல கமிட்டிகளை உருவாக்குறதுக்கும் அதோட தலைவர் வந்து பார்த்தோம்னா கலெக்டரா தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த கமிட்டி தான். ஜிவிகே ராவோ கமிட்டி, இது என்ன சொல்லுவாங்கன்னா கிராசஸ் வித்தவுட் ரூட், வேரற்ற புற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கமிட்டி இது. சோ 1985ல இது உருவாக்குறாங்க, பிளானிங் கமிஷன் மூலமா உருவாக்கப்படக்கூடிய ஒரு கமிட்டி. சோ இது பார்த்தோம்னா ஒன்லி ஃபார் கிராமப்புறத்தோட வளர்ச்சிக்கும் வறுமை ஒழிப்புக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடியது. சோ இதோட சேர்மன் வந்து பார்த்தோம்னா ஜிவிகே ராவ். சோ இதோட ரிப்போர்ட் சப்மிட் ஆகிறது எப்பன்னு பார்த்தோம்னா 1986ல சப்மிட் ஆகும். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் ஆஃப் த ஜில்லா பரிஷத் யாருன்னு பார்த்தோம்னா, ஹெட் ஆஃப் த ஜில்லா பரிஷத் யாருன்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர். நைன்டீன் 86ல உருவாக்கப்பட்டது, ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் மூலமா இது உருவாக்கப்பட்டது. சோ இது முழுக்க முழுக்க பார்த்தோம்னா டெமோக்ராட்டிக் டெவலப்மெண்ட்காக உருவாக்கப்பட்டது. சோ அதர் கமிட்டிஸ் நமக்கு இது ரிலேட்டடா ஹனுமந்த் ராவ் எழுதிருப்பீங்க, துங்கன் கமிட்டியும் காட்கில் கமிட்டியும் எழுதி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இதுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பாக்குறப்போ, முதல்ல உள்ளாட்சி அமைப்பு உருவாக்கத்துக்காக யார் ஸ்டெப் எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட். 64th அண்ட் 65th அமெண்ட்மெண்ட் ட்ரை பண்ணிருப்பாங்க, சரிங்களா. 1989ல ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் வந்து 1989ல 64th அண்ட் 65th அமெண்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ட்ரை பண்ணதுல என்ன ஆகும்னு பார்த்தா இது லோக்சபால வந்துட்டு இந்த பில் வந்து பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆகாதனால இது மறுபடியும் கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் ஆனதால மறுபடியும் பார்த்தோம்னா விபி சிங் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க பார்த்தோம்னா 1990ல 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. பட் விபி சிங் கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆனதுனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இந்த விஷயமும் இங்க கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1992ல வந்துட்டு நரசிம்ராவ் கவர்மெண்ட். ஸோ இவங்க தான் வந்துட்டு 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட கொண்டு வந்து நமக்கு பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க, சரிங்களா. சோ அது நமக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பாக்குறப்போ 1993 ஏப்ரல் 24 அப்போ வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும் இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது. சோ அதனாலதான் ஏப்ரல் 24 1990 வந்து 74th அமெண்ட்மெண்ட் உருவாக்கி இருப்பாங்க, போடலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. பட் கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிடும். சோ அதனால அந்த பில்லுங்கிற ஒண்ணு இல்லாம போயிடும். அதனால மறுபடியும் வந்துட்டு நரசிம்ராவ் கவர்மெண்ட் வந்துட்டு 1992ல 73rd 4th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க.
இப்ப நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட்ல வருமா, ஸ்டேட் லிஸ்ட்ல வருமா, கன்கரண்ட் லிஸ்ட்ல வருமா? ஸ்டேட் லிஸ்ட். சரிங்களா? சோ இப்ப நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் லிஸ்ட். இது ஸ்டேட் லிஸ்ட் கீழே வரக்கூடியது. நம்மளுடைய பிரசன்ட் பஞ்சாயத்து சிஸ்டம் எத்தனை டயர்? 3 டயர் சிஸ்டம். சரிங்களா? சோ 73rd அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் 3 டயர் சிஸ்டம். எந்த பார்ட்ல ஆட் பண்ணாங்க பஞ்சாயத்து ராஜ்? பார்ட் 9. ஓகேயா? பார்ட் 9ல ஆட் பண்ணாங்க. பார்ட் 9யும் ஆட் பண்ணாங்க. சரிங்களா? இதுலதான். ஓகே. நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ்கான ஆர்டிகல் 243ல இருந்து 243 ஓவர். ஓகே. சோ எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? ஏப்ரல் 24, 1993. ஓகே. எந்த ஷெட்யூல் கீழ இருக்கு? 11th ஷெட்யூல் கீழ. சோ இதோட ஃபங்க்ஷன் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது? 243. நீங்க தானே முன்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் சொன்னீங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா தெரியலங்கிறீங்க. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் எப்படி கேட்டாலுமே அதுக்கான ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 243 ஜி தான். சரிங்களா? ஓகே. சோ இந்த 73rd 4th அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாயத்து ராஜ ஒவ்வொரு மாநிலத்திலையும் உருவாக்குறதுக்காக நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளவு டியூரேஷன் கொடுத்தாங்க? வித்தின் த 1 இயர். ஓகேங்களா? எப்ப இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்களோ 1992ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வித்தின் த 1 இயர்க்குள்ள நமக்கு கொண்டு வரணுங்கிறதுனாலதான் கடைசியா நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்துட்டு ஃபைனலா தான் கொண்டு வந்து. சரியா? 24th ஏப்ரல் 1993. சரியா? நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜுக்கான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன? சோ நம்மளோட டியூரேஷன் என்ன? நம்மளுடைய பஞ்சாயத்து சிஸ்டத்தோட டியூரேஷன் என்ன? 5 years. ஓகேங்களா? ஒன்லி 5 years. எலெக்ஷன் எப்பெல்லாம் வைப்பாங்க? Jan 26 out. ஒவ்வொரு 5 வருஷமும் எக்ஸ்பயர் ஆகும் பொழுது இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் திங் அது. இன் கேஸ் இஃப் எனி பர்சன் வந்து டிசால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா டிசால்வ் ஆனது வந்து 6 monthsக்குள்ள எலெக்ஷன் கண்டக்ட். இதுதான் கிரைட்டீரியா. சரியா? ஓகே. பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன? 18 21? 21. ஓகேயா? 21 வருஷம். ஓகே. சோ நமக்கு நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ்ல எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா? அதுக்கான ஆர்டிகல் 243. ரிசர்வேஷனுக்கான ஆர்டிகல் 243D. ஓகேங்களா? such a great brain. ஓகேயா? பட் நான் கேட்டது எஸ்சி எஸ்டி. ஆர்டிகல் 334. சரிங்களா? சோ அதுதான் உள்ளாட்சி அமைப்புகள்ல பழங்குடியினர். 334. ஓகே. இதுல இந்தியாவுல ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் எஸ்டிக்கு எஸ்சிக்கு வந்துட்டு இந்த ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகாது. அருணாச்சல் பிரதேஷ். ஏன்? எஸ்டிஸ் கிடையாதாங்க. சரிங்களா? எஸ்டிஸ் தான் இருப்பாங்க. அதனால வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ்ல நமக்கு வந்து எஸ்சிக்கான ரிசர்வேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் நம்மளுடைய லோக்கல் கவர்மெண்ட்ல உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் எவ்வளவு?
உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் நம்மளுடைய லோக்கல் கவர்மெண்ட்ல 50%. முன்னாடி எவ்வளவு இருந்தது? 1/3% இருந்தது. சரிங்களா? 1/3 ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொல்லணும். ஓகேயா? 1/3% இருந்தது. இப்போ கரண்ட்ல 50 out of 50. சரிங்களா? 50%. சரி, பஞ்சாயத்து ராஜ்க்கான எலெக்ஷனை கண்டக்ட் பண்றவங்க யாரு? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? சரி, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும்னா யார மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்க? யாருடைய மெத்தட ஃபாலோ பண்ணுவாங்க? ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ ரிமூவ் பண்ணணும்னா யாருடைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க? வேற எனிவன்? ஹைகோர்ட் ஜட்ஜ் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? அவ்வளவுதானா? நம்ம லோக்சபா ராஜ்யசபால போய் சொல்லிட்டா இவர் எங்க வேணாம் அப்படின்னா தூக்கி பண்ணுவாங்க. அவ்வளவுதானா? இது எல்லாமே வேணும். சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கும். சரிங்களா? பில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி. சரிங்களா? அதுக்கடுத்து நமக்கு அந்த 3 மெம்பர் கமிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த 3 மெம்பர் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்க? அப்புறம் எமினன்ட் ஜூரிஸ்ட். சரிங்களா? இவங்களா இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட், அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இருப்பாங்களா? சரியா? வரலனா இல்ல, யாருக்கு எதிராக போடுறாங்கிறத பொறுத்து இருக்கு. சரியா? அதே மாதிரிதான் நமக்கு பார்த்தோம்னா இங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதை பேஸ் பண்ணு. சரியா? தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் ஏப்ரல் 22ல நமக்கு நடைமுறைக்கு வருது. சரிங்களா? அதாவது அவங்க டியூரேஷன் கொடுத்தாங்களா, வித்தின் 1 இயர்க்குள்ள வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கடைசி 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வராங்க. பட் நம்ம 24ல பஞ்சாயத்து ராஜ் டேவை செலிப்ரேட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இது 3 tier சிஸ்டம், 1/3 ஆஃப் சீட்ஸ் உமனுக்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இதோட டென்யூர் வந்து 5 இயர்ஸ். அதுக்கடுத்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் மூலமா தான் நமக்கு வந்துட்டு எலெக்ஷன் நடத்துறாங்க. ஸ்டேட்னு ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த ஆக்ட் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல கிராம சபான்னு ஒரு அமைப்பு இருக்கா? எங்கெல்லாம் இருக்கு? ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து. அந்த 3 tier சிஸ்டத்துல இருந்து சொல்லணும் எங்க இருக்குன்னு பாருங்க. கிராம பஞ்சாயத்து, கிராம சபை. சரிங்களா? சரி, ஓகே. கிராம சபை வருஷத்துக்கு எத்தனை தடவை கூடும்? 6 times. என்னென்ன டைம்ஸ்? அப்படியே மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா வரும். இந்த குறுக்கு குறுக்கு ம் 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 6 வந்துச்சா? இதெல்லாம் என்னென்ன தினங்கள்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா இந்த டேட்டை சொல்லக்கூடாது. அப்படியே நீங்க அந்த டே மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ரிபப்ளிக் டே,
ம் 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 சரியா? fine. இதுல மட்டும்தான் வந்துட்டு நமக்கு வருஷத்துக்கு 6 டைம் இருக்கும். பட் புக்ல 6 டைம் கொண்டு வந்துட்டாங்களா? ஸ்கூல் புக்ல 4 தான் இருக்காங்க. அதை எடுத்து பண்ணிக்கணும் சரிங்களா? ஏன்னா அபிஷியலா அதை அனௌன்ஸ் பண்ணியாச்சு சரிங்களா? புக்ல இருந்தாலும் ஒரு சில சோர்சஸ் வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஆமா, எனக்கு ஒரு டவுட். இங்க இப்ப சொல்லுங்க பாக்கலாம். நான் எவிடன்ஸோட கேட்டுதான் வந்தேன். ஜான்சி ராணி எதிர்த்தது யாரு? ஜான்சி ராணி எதிர்த்தது யாரு? ஜான்சி ராணி அடக்குனது யாரு? சப்ரஸ் பண்ணது யாரு? நீங்க என்ன சொல்லிருந்தீங்க? அக்ரோஸ் தானா? அன்னைக்கு என்ன சொன்னீங்க கொஸ்டின் கேட்கும் போது? காலின் கேம்பல்னு சொன்னீங்க சரிங்களா? காலின் கேம்பல் கிடையாது, அக்ரோஸ் தான். ஓகேவா? தயவு செஞ்சு இந்த டேபிள போய் படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ல 10th புக்ல தெளிவா இருக்கும் அந்த டேபிள். அந்த டேபிள் படிச்சுக்கணும். யார் 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 யார சப்ரஸ் பண்ணாங்க அப்படின்னு. அதுல இருக்கிறது தான் கீ. யார் என்ன மாத்தி சொன்னாலும் சரியா? கேப்டன் கேம்பல் எங்க வருவாரு? கான்பூர்ல. யார சப்ரஸ் பண்ணுவாரு? நானா சாஹிப். கான்பூர்னாலே நானா சாஹிப் தான். கேப்டன் கேம்பல் வேற எங்கேயாவது வருவாரா? எங்க? லக்னோ. பேகம் வச்சிருக்க. இந்த 1857 விட்டுருங்க, வேற எங்கேயாவது வருவாரா? ம் நோட் பண்ணிக்கோ. Which country president was the chief guest of Republic Day 2025? Indonesia. Okay. Which is India's 69th railway division? ஜம்மு, கர்நாடகா, குஜராத், சிக்கிம். இதுல இந்தியாவின் 69வது ரயில்வே கோட்டம் எது? ஜம்மு. Who is the author of Junk on Food? CHHAUNK. ஆன் ஃபுட் அப்படிங்கிற ஒரு புக்குக்கு யார் வந்துட்டு ஆசிரியர்னு கேட்கிறாங்க. ரகுராம் ராஜன், அபிஜித் பானர்ஜி, ஜெய்சங்கர், நரேந்திர மோடி. அபிஜித் பானர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி. What is the term used to describe the interest rate at which the Reserve Bank of India lends money to commercial banks? ரெப்போ ரேட்டா, மீல் ரெப்போ ரேட்டா? அதாவது ரெப்போ ரேட்டா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டா? ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்ஸ், அதர் பேங்க்ஸ்க்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்க்கு மணி கொடுக்கிறது என்னன்னு கேட்கிறாங்க. ரெப்போ ரேட். ஓகே. Where is the Gandhi Sagar Wildlife Sanctuary located? மத்திய பிரதேஷ். காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம். DRDO. Which organization launched Operation Chakra? ISRO, CBI, DRDO, CVC. CBI. Operation Chakra. National Civil Service Day எப்போ? April 21.
நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2021, 22, 23, 24. 22 ஃபவுண்டேஷன், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். What is ருத்ரம் 2? ருத்ரம் 2 னா என்ன? கன்னா, மிசைலா, நேவல் ஷிப்பா, பாமா? சூப்பர், மிசைல். ஓகே, ருத்ரம் 2 பண்ணிட்டீங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ். Which is the world's first 3D printed rocket engine? உலகின் முதல் 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் என்ஜின் எதுன்னு கேக்குறாங்க. அக்னிருன், அக்னிபான், உக்ரம், ருத்ரா. அக்னிருன், அக்னிபான், உக்ரம், ருத்ரா. இதுல எது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3D printed ராக்கெட் என்ஜின் கேக்குறாங்க? ருத்ராவா? நான் தானே முன்னதானே சொன்னேன் ருத்ராங்கிறது மிசைல். அக்னிபான், அக்னிபான். Which state has included artificial intelligence in school syllabus? Who received தந்தை பெரியார் award? விடுதலை ராஜேந்திரன். அப்ப தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றது யாரு? தாதா சாஹேப் பால்கே அவார்டு மிதுன் சக்கரவர்த்தி. எத்தனாவது அவார்டு இது தாதா சாஹேப் பால்கே இவர் வாங்குறது? 54th. Which state topped the urban governance index? நகர்ப்புற நிர்வாக குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது? கேரளா. பண்ணிட்டீங்களா? இப்போ அர்பன் கவர்மெண்ட் இருக்குல்ல, அர்பன் கவர்மெண்ட் எப்படி எல்லாம் பிரிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு? இப்ப நம்ம இங்க வந்து ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் அந்த மாதிரி எல்லாம் பிரிக்கிறோம் பாத்தீங்களா, மாவட்ட ஊராட்சி இந்த மாதிரி. இப்ப அர்பன் கவர்மெண்ட் நகர்ப்புறம்னா எப்படிதான் பிரிக்கலாம்? அவ்வளவுதானா? இந்த 3 மெத்தட் மட்டும் தானா? இது வந்து டாப் டயர் சிஸ்டம், அதாவது 3 டயர் சிஸ்டமா பிரிச்சிருக்கிறது. இதுக்குள்ள நிறைய இருக்கும் குட்டி குட்டியா. ஓகே, டவுன்ஷிப், கண்டெய்ன்மென்ட் போர்டு, தலைவர் வேற லெவல்ல இருக்காரு, பயங்கர ஃபார்ம்ல இருக்கு. சொல்டா, அதான் 8 அந்த ஆர்டர் சொல்லு. ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க, அதே பெரிய விஷயம். சரி, மீதி 6 இருக்கு, அதே ஃபில் பண்ணி விட்டுருங்க. 8ங்கிறது கரெக்ட். இது நோட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் சீக்கிரம். பார்த்து படி.
ஓகே, முனிசிபல் கார்பரேஷனா நமக்கு பார்த்தோம்னா மக்கள் தொகைங்கிறது மோர் தென் 3 lakhs. சரிங்களா? இதோடைய சேர்மேன் யாருன்னா மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டேர்ம் பார்த்தோன்னா 5 years. முனிசிபாலிட்டினா பாப்புலேஷன் 1 lakhல இருந்து 10 lakh உள்ள இருக்கணும். இதுக்கு சேர்மேன் அண்ட் வைஸ் சேர்மேன் சொல்லி 2 பேர் இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா முனிசிபல் கமிஷனர். சரிங்களா? அவர் தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு முனிசிபாலிட்டியை அட்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நோட்டிஃபைடு ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபாஸ்ட் டெவலப்பிங் டவுன், ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடியது. இன்னொன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு முனிசிபாலிட்டி அப்படிங்கிறதுக்கான கண்டிஷனை வந்துட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அந்த டவுன் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷனை வந்துட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணாத இருக்கும். இதை வந்து நோட்டிஃபைடு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியா கமிட்டி அப்படின்னு என்னன்னா அது வந்து ஒரு சின்ன ஸ்மால் டவுன் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆக்ட்ல இருந்து செப்பரேட்டா பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி. ஓகே, சோ கண்டோன்மெண்ட் போர்டு என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு 2006ல கண்டோன்மெண்ட் ஆக்ட் மூலமா கொண்டு வரப்பட்டது. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிறவங்க யாரெல்லாம் இருப்பாங்களோ அந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு கண்டோன்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டவுன்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம்னா பப்ளிக் என்டர்பிரைசஸ், ஒரு பெரிய பொதுத்துறை நிறுவனம் இருக்கும் அந்த ஏரியாவில். சரிங்களா? சோ அந்த ஏரியாவை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது அந்த ஊழியர்கள், ஸ்டாஃப்ஸ், இவங்களா இருக்கக்கூடிய பகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்ட் ட்ரஸ்ட். சோ நமக்கு துறைமுகங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி. இதை அறிவிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட். சோ இது சம்பந்தமா எந்த ஒரு தொடர்பா இருந்தாலும் பார்லிமெண்ட் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ நம்ம போர்ட்டை மேனேஜ் பண்றதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும், அதுக்கடுத்து பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சிவில் அமெனிட்டிஸ், குடிமை வசதிகள் வழங்குறதுக்காகவும் போடப்பட்ட பகுதி தான் போர்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி அப்படின்னா பார்த்தோம்னா இது வந்து ஸ்டாச்சுரி பாடியா, சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பா இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுறதுக்கு ஃபங்க்ஷன் பேஸ்ல அமைக்கப்பட்ட ஒரு இடமே தவிர நாட் ஏரியா பேஸ்டு. அமைப்பை பொறுத்து, அந்த இடத்தை பொறுத்து அந்த விஷயத்த கொடுத்திருக்க மாட்டாங்க. அது செயல்படக்கூடிய விதத்தை பொறுத்து அந்த இடத்தை கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜில்லா பரிஷத் சொன்னா, அதுக்கு அடுத்து வில்லேஜ் பஞ்சாயத், அடுத்து கிராம் சபா, அடுத்து பஞ்சாயத் சமிதி. ரைட்டா? ஓகே, ஃபைன். சரி, which committee recommend the establishment of the judicial tribunal in each state to adjudicate controversies about election of panchayat raj institutions. பஞ்சாயத் ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு ட்ரிபியூனல். சிங்வி. ஓகேயா? ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணது எல்எம் சிங்வி. ஓகே, arrange the following committees in chronological order. சரியா? first one Ashok Mehta, second one GVK Rao, third one LM Singhvi, fourth one Balwant Rai Mehta. இதை மட்டும் எடுத்துட்டு இங்க போட்டுறவா பாஸ்? ஓகே, ஃபைன். இது தெரியறது முக்கியம் இல்ல. இந்த கோட் வேர்ட் ஓகே, எல்லாமே இதே மாதிரி ஈஸியா கேட்க மாட்டா, இயர்ஸ் கேட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? இயர்ஸ்ல கரெக்டா ஃபாலோ பண்ணணும். Which state implement the first panchayat raj system? Rajasthan. So next பார்த்தோம்னா which of the following committees was appointed by the planning commission in 1985? GVK Rao.
ஜிவிகே ராவ் கமிட்டி தான் 1985ல பிளானிங் கமிஷன் போட்டது. சரியா? ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கறத சொல்லணும். எல்எம் சிங்கி கமிட்டி ரெக்கமெண்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் பஞ்சாயத். கரெக்டா? எல்எம் சிங்கி குழு பஞ்சாயத்து அமைப்புக்கு அரசியல் அங்கீகாரம் சொல்லுது. சரிங்களா? செகண்ட், ஆர்டிகல் 243B டீல்ஸ் வித் கிராம் சபா. 243A தான். ஓகே. Andhra Pradesh was the second state to establish Panchayat Raj. செகண்ட் ஸ்டேட் எது? ஓ, அப்ப நான் முன்ன எழுதுனதை பார்த்து அப்படி சொல்லிட்டீங்களா? நானும் கேட்கணும்னு யாராவது கூப்பிட்டு சார் என்னவோ கீழே எழுதுறீங்க, என்ன எழுதுறீங்க யாராவது கேட்பீங்கன்னு நினைச்சேன். அதாவது எந்த கமிட்டி கீழே அதை நோட் பண்ண? இப்படி நோட் பண்ணிருப்பேன் தானே? கரெக்டா? இப்படிதான் நோட் பண்ண. இது என்னன்னு யாருமே அப்ப கேட்கல தானே? 2 டயர் 4 டயர். அந்த டைம் பீரியட்ல தமிழ்நாட்டுல 2 டயர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, வெஸ்ட் பெங்கால்ல 4 டயர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் வாஸ் தி செகண்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்லிஷ் தி பஞ்சாயத் ராஜ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யாரு? செகண்ட் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் இஸ் கரெக்ட். ஓகேவா? சோ சையோட நோட் பண்ணிக்கோங்க. So next பாத்தீங்கன்னா, Ashok Mehta committee recommends that every state should have a minister for Panchayat Raj. ஒவ்வொரு மாநிலமும் பஞ்சாயத்து ராஜ்களுக்கு என்றே தனியாக அமைச்சரை கொண்டிருக்க வேண்டும் என்று அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது. இது நம்ம ஸ்டேட்மெண்ட் கீழே வந்திருக்காது, பட் இதுவும் கரெக்ட். சரிங்களா? ஒவ்வொரு பஞ்சாயத்து ராஜ் கீழையும் வந்து மினிஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இங்க ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. Who is the chief executive authority of municipal corporation? நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? சிட்டி மேனேஜர், முனிசிபல் கமிஷனர், கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். முனிசிபல் கமிஷனர். ஓகேவா? நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டா நகராட்சி ஆணையர். ஓகேயா? ஓகே. டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டி. டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டி இதுக்கு ஹெட் யாருன்னு கேட்கிறாங்க. மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது யாருன்னு கேட்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஹைகோர்ட் ஜட்ஜ். கலெக்டர். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டிக்கு யாருன்னா கலெக்டர். தி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 1952. நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 53. What was the main purpose behind bringing Panchayat Raj system in India? இந்தியாவில் பஞ்சாயத் ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முதன்மையான நோக்கம் என்ன? The prevent criminalization of politicals, அதாவது அரசியல் குற்றவாளிகளை தடுப்பதற்கு. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ், கிராமப்புற வளர்ச்சிக்காக. அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய, டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர்ஸ் டு த பீப்புள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு ரெடியூஸ் த எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ், அரசியல் செலவை குறைப்பதற்காக. செகண்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ்.
ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர்ஸ் டு த பீப்புள்ஸ். ஓகேங்களா? அதாவது கிராமப்புற மக்களும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடணும், அதுக்காக சென்ட்ரலைசேஷன் பவரை கம்மி பண்ணி டீசென்ட்ரலைசேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. Election to the local government bodies are made mandatory by which amendment? உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என கூறிய சட்ட திருத்தம். எலெக்ஷன் வேணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேணாம். லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி போனாலே நமக்கு வந்துட்டு அமெண்ட்மெண்ட் 73rd, சரிங்களா? அது மட்டும் தான் வரும் மெயினா. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோடைய சேர்மன் யார்? மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார்? யாரா இருப்பாங்க? எதுக்கு ஆப்ஷன்? சேர்மன், கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அடிஷனல் கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கு தலைவர் யாருன்னு கேட்டா இவரும் கலெக்டர் தான், சரிங்களா? இத சொல்லுங்க. Which of the following is responsible for checking genuineness of community certificates? ஜாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை சரிபார்த்து தருவதற்கு பின்வருவற்றுள் யார் பொறுப்பு? ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன் விஏஓ. ஓகேயா? நெக்ஸ்ட் தாசில்தார். தேர்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ். ஓகே. ஃபோர்த் டிஸ்ட்ரிக்ட் லெவல் விஜிலன்ஸ் கமிட்டி. கரெக்டா? மாவட்ட கண்காணிப்பு குழு, அவங்க தான் பார்த்து சொல்லுவாங்க. Who among the following is the first citizen of a city in India? ஓகே, இந்தியாவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் யார்? மாநகராட்சியோட முதல் குடிமகன், சரியா? மேயர், சேர்மன், ஷெரீஃப், எம்எல்ஏ. கரெக்டா? சரி, மாநகராட்சியோட முதல் குடிமகன்னா என்ன? எப்படி பார்த்தாலும் அவங்க தான் ஹையஸ்ட் போஸ்டிங்கா இருப்பாங்க. இதுல யாருடைய போஸ்டிங் ரொம்ப ஹையஸ்ட்? மேயரா சேர்மனா? மேயர், சரிங்களா? சோ அவர் தான் வந்துட்டு சிட்டிசன் ஆஃப் அ சிட்டி இன் இந்தியா, சரியா? ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் எந்த மாநிலம்? ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல எந்த மாவட்டம் கேக்குறாங்க? Who appoints the municipal commissioner of the corporation? யார் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது? The president, the prime minister, the governor, the state government. ஸ்டேட் கவர்மெண்ட், சரியா? ஓகே. சோ இதெல்லாம் வந்துட்டு சிலபஸ் மாறினதுக்கு அப்புறம் 2019ல இருந்து 24க்குள்ள கேட்ட क्वेश्चंस, சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபெடரல் சிஸ்டம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் ஒரு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் நல்லா டீப்பா பார்க்கலாம் ஆர்டிகல் ரிலேட்டடா. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், அதான் எந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்னா இத பத்தி சொல்றது. பவர்ஸ் இது மேல சென்ட்ரல் ஸ்டேட் மேல, அதான் பாப்போமா? சொல்லுங்க.
சோ நம்மளுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை டிவிஷன் பண்ணிருப்பாங்களா? 3 விஷயமா என்னென்னது? எப்பவுமே ஆர்டரா வரும். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். சோ இந்த லிஸ்ட் மேல யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு? இப்ப யூனியனுக்கு யூனியன் மேல மட்டும் எவ்வளவு அதிகாரம் இருக்கு? ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மேல மட்டும் எவ்வளவு அதிகாரம் இருக்கு? ஸ்டேட் மேல யூனியனுக்கு ஏதாவது அதிகாரங்கள் இருக்கா? கன்கரண்ட் லிஸ்ட்ல எந்தெந்த விஷயங்கள்ல ஸ்டேட் மட்டுமே இன்வால்வ் ஆக முடியும், எந்தெந்த விஷயங்கள்ல யூனியன் இன்வால்வ் ஆக முடியும், எந்தெந்த விஷயங்கள்ல 2 பேருமே முடிவெடுத்தா மட்டும்தான் அது வந்துட்டு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுதான் நமக்கு பெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது. என்னடா சிஸ்டம்க்கு? ஓகே. சோ பெடரல் சிஸ்டம் இந்த கண்ட்ரியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். பெடரல் சிஸ்டம் சோர்ஸ் கனடா. ஓகேயா? கனடால வேற ஏதாவது எடுத்துட்டோமா? கவர்னர். ஓகேவா? கவர்னர் மாடல கனடால இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, ஓகே. சோ நமக்கு பவர்ஸ் வந்துட்டு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்க்கும் எப்படி டிவைட் பண்ணிருக்காங்கன்றத பார்க்க போறோம். இத கவனிங்க. B.R. அம்பேத்கர் preferred union of states rather than the federation of states. இதுக்காக இதை சொல்றாரு. மாநிலங்களுடைய கூட்டமைப்பை விட மாநிலங்களின் ஒன்றியத்தை அவர் விரும்பினார். இதுக்காக இதுக்கு அர்த்தம் புரியுதா? மாநிலங்களுடைய கூட்டமைப்பை விட மாநிலங்களுடைய ஒன்றியத்தை அவர் விரும்பினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா என்ன? மாநிலங்கள் சேர்ந்தது தானே. ஓகே. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்னா என்ன? இதுவும் மாநிலங்கள் சேர்ந்தது தானே. ரெண்டுமே மாநிலங்கள் சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. ஆனா அத யூனியன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கும் நேரத்துல? ஏன் அதை மீன் பண்றாரு? அதாவது இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு மாநிலங்கள் சேர்ந்த ஒரு ஒன்றியம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, ஆனா மாநிலங்களுடைய கூட்டமைப்புன்னு சொல்லி சொல்லாதீங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. இவரே தான் என்ன பண்றாரு? கிராம பஞ்சாயத்து வேணாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு விஷயம் சொல்றாரு. சோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்துட்டோம். லோக்கல் கவர்மெண்ட் பாக்குறப்போ அங்க வந்துட்டு பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் அங்க இருந்து தான் வருது. சோ அதனால வந்துட்டு நம்ம அதை கொஞ்சம் பவர் கம்மி பண்ணிடுறோம். இந்த இடத்துல என்னங்கிறாரு? மாநிலத்தையே வந்துட்டு கொஞ்சம் பவர் கம்மியா காமிக்கிற மாதிரி பேசுறாரு. சரிங்களா? சோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியாவா இருந்தாலும் இந்தியா அப்படிங்கிறது யூனியனுடைய அதிகாரத்துக்கு கீழே வேலை செய்யும் பொழுது மட்டும்தான் வந்துட்டு நிர்வாக அமைப்புலையும் சட்ட முறையிலும் நமக்கு பாதுகாப்பு அதிகம் இருக்குமே தவிர ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்நியர்களால ஈஸியா வந்துட்டு கைப்பற்றப்படும். லைக் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீலங்கா இருக்கு, அது ஒரு மாநிலமா நாடா? தனி நாடு. ஆனா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்திய பரப்பளவுல தமிழ்நாடு அளவு கூட கிடையாது. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் ஸ்ரீலங்கா. சோ இப்ப அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களையும் தனி நாடுகளா மாத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ இந்தியா வந்துட்டு அட்டானமியா விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டானமியா விடும்போது ஸ்டேட் அட்டானமி கொடுக்கும் பொழுது 90% வந்து பாக்குறப்போ நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு நாடாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்? சரி, வேற பிகாஸ் ஆஃப் இந்தியா எப்படி வந்துட்டு ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகளை கம்பேர் பண்றப்போ பல்வேறு நாடுகளுடைய மக்கள் தொகை வளங்களுக்கு இணையா வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு. சரிங்களா? அப்படிங்கிறப்போ ஒரு தனிப்பட்ட நாடா தமிழ்நாடு மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா அப்படி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஈஸியா மத்தவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிடும். சரிங்களா? இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? உங்களை தனியா ஒரு ஆள் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பட் ஆனா உங்களுக்கு மேல ஒரு ஹெட் இருக்காங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? அவங்கள மீறிதான் உங்களை டச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்போ இந்தியா எப்பயுமே யூனியன் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கிறது மட்டும்தான் சேஃபே தவிர அது வந்துட்டு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் மென்ஷன் பண்றாரு. சரிங்களா? சோ நமக்கு வந்துட்டு கனடியன் மாடல்ல இருந்து எடுக்கப்பட்டதான் நமக்கு.
இந்தியாவோட பெடரல் சிஸ்டத்துக்கான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன? ஓகே ஓகே சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே ஃபர்ஸ்ட் கிளாஸே இதுதான் மெயினா. பேக்ரவுண்ட் முடிச்சுட்டு கான்ஸ்டியூஷன்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ஸ் சம்பந்தமாவே கேள்விகள் நிறைய. ரிட்டன் கான்ஸ்டியூஷன், சூப்பர். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் சும்மா இருக்க வார்த்தைகள் கிடையாது, சரிங்களா? அந்த ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு 7-8 டாபிக், அது சும்மா கிடையாது. அந்த கான்செப்ட் ஆச்சு உள்ளுக்குள்ள கேள்விகள் நிறைய கேட்பான் பாலிட்டியில. நமக்கு பார்ட் 1க்குள்ள இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும்போது வந்துட்டு நமக்கு அங்க இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வரப்போ கொஸ்டின்ஸ் அங்க இருந்து தான் நிறைய வரும். அந்த வார்த்தைகள் எதுவுமே, அந்த சப்டைட்டில்ஸ் எதுவுமே மறக்கக்கூடாது. பிரியாம்பிளுடைய அப்ஜெக்டிவ் சொல்லுங்க. வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரியாம்பிள்? வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரியாம்பிள்? தமிழ்ல சொல்லுமா? முகவுரையின் நோக்கம் என்ன? அதுதானா? அப்ஜெக்டிவ் அது மட்டும் தானா? பிரியாம்பிளுக்கு மொத்தம் எத்தனை அப்ஜெக்டிவ் இருக்கு? சரி, பிரியாம்பிள் ஆட் ஆயிருக்க வேர்ட்ஸோட எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? பிரியாம்பிள் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? We the people of. ஓகே, பிரியாம்பிளுக்கான சோர்ஸ் யாரு? சோர்ஸ் பிரியாம்பிள் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு நான் கேட்கல. பிரியாம்பிளுக்கான சோர்ஸ் யாரு? அதாவது இப்ப நம்ம இந்தியாவுடைய முகவுரை அப்படின்னா அதுக்கான ஆதாரம் யாரா இருக்காங்க? நேருவா? பீப்புள். ஓகேவா? நீங்க சொன்ன எல்லாமே ஆப்ஷன்ல வரும். நேரு வருவாரு, அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் வரும், யூஎஸ் வரும், இந்தியன் பீப்புள்னு வரும். அழகா உங்களுக்கு மீதி இருக்கிற இந்த 3 ஆப்ஷனுக்குள்ள மட்டும் தான் வந்துட்டு இருப்பீங்க. இந்தியன் பீப்புள்ங்கிறதே மறந்துடுவீங்க. சரியா? பிரியாம்பிள் யாருக்கு சொன்னது? நமக்கே சொல்லிக்கிட்டது பிரியாம்பிள் அப்படிங்கிறது, சரிங்களா? நம்ம கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கல, நமக்கு நாமளே எழுதிக்கிட்டதான் பிரியாம்பிள்ங்கிறது. பிரியாம்பிளோட அப்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் மொத்தம் எத்தனை? என்ன? சரி, 10 சொல்லுங்க ஆர்டரா. சாவரன். எத்தனை தடவை சொல்லுங்க? அரசமாவியா இருக்கீங்க. சாவனிட்டி, அப்புறம் சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, பேட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ். அதாவது பூன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், புஷ்பம்னு சொன்னாலும் ஒண்ணுதான், சரிங்களா? இந்த இடத்துல எந்த இடத்துல அந்த இன்டெகிரிட்டியை போடலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்டெகிரிட்டி தமிழ் என்ன? ஒரு சரி, ஒருங்கிணைப்பு, ஒருமைப்பாடு. ஓகேவா? இது எங்க சேர்த்தலாம்? பெடரலா? இதுவா? ரிபப்ளிக் அடுத்து என்ன இருக்கு? ஈக்குவாலிட்டி. பேட்டர்னிட்டிங்கிறது என்னது? சகோதரத்துவம்.
ஓகே, சகோதரத்துவமும் ஒருமைப்பாடு ஒண்ணா? டெமோக்ராட்டிக், ஈக்குவாலிட்டி, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அதுதான் ஒருமைப்பாடு, சமத்துவம் அப்படிங்கிறது. சரிங்களா? டோட்டலா எத்தனை கீவேர்ட் இருக்கு? 9. இதுதான் டோட்டலான அப்ஜெக்டிவ். சரிங்களா? இதுதான் பிரியாம்பிளோட அப்ஜெக்டிவ். இந்த ஆர்டரோட கரெக்டா சொல்லணும். ஓகேவா? சரி, ஓகே, ரைட். எதுக்கு வந்தோம் நம்ம? அதை எதுக்கு வந்தோன்னே மறந்து போச்சு. சரி, ஓகே, ஃபைன். சோ இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தனிப்பட்ட முறையில தெளிவா. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்துட்டு இதை நாம ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்ங்கிறது புரியும். இது சம்பந்தமா இதுக்குள்ள இருந்து மட்டும் கேள்வி வரும்னு தயவு செஞ்சு நினைக்காது, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து தீம். சரிங்களா? இது தீமை வச்சு அவன் வந்து கான்செப்ட் பேஸ்ல கொஸ்டின் கேட்பான். பிராக்டிகலா கொஸ்டின் கேட்கிறப்ப அதை நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க, நீங்க உங்களுக்கு எப்படி திங்க் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான். சரியா? போட்டீங்களா? ஓகே. சோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான் நம்ம இந்த 3 அதிகாரங்களை பத்தி தான் ரொம்ப தெளிவா பார்க்கணும். காலம் 2019 உடைய கான்செப்ட் என்ன? ஓசிஐ கார்டு. ஓசிஐ கார்டு நமக்கு எப்போ ப்ரொவைட் பண்ணாங்க? ஓசிஐ கார்டு ப்ரொவைட் பண்றதுக்கான கமிட்டி என்ன கமிட்டி? யார் அதை பிக்ஸ் பண்ணா? சும்மா இந்த சங்கத்து நானே ஊத்திட்டேங்கிறீங்களா? சும்மாவே கேள்வியா கேட்பான். அவர் ஒருத்தர் பிக்ஸ் பண்ணாரா? யாரு அது ஹெட்? யாரு? எல்எம் சிங்வி. எந்த வருஷம்? செப்டம்பர் 2000. சரிங்களா? இல்லாதவங்களுக்குலாம் குடியுரிமை வழங்குறத பத்தி சொல்லக்கூடியதுதான். சரிங்களா? நமக்கு 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ங்கிறது எது எதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருந்துச்சு? எனி ஒன் சொல்லுங்க. இது வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஆப்போனண்டா இருக்குன்னு சொல்லி நமக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. எது எதுக்கெல்லாம் ஆப்போனண்டா இருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். வேற? ஆர்டிகல் 14 அண்ட் பிரியாம்பிளுக்கு எதிராக இருந்துச்சு. வேற? ஒரு ட்ரீட்டி ஒன்ன பத்தி படிச்சிருப்போமே, அசாம் அகார்ட் 1971. 1985. சரிங்களா? அதுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கான ஸ்பெசிபிகேஷன் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன கொடுத்தாங்க? ஏதாவது எத்தனை டைம் வேணா வரலாம். அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வரணும்னு இருந்தது? 15 டைம்ஸ். 15 டைம்ஸ் வரதுக்கான பெர்மிஷன் யாருக்கெல்லாம் இருந்துச்சு? ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் வந்துட்டு எத்தனை டைம் வேணாலும் வந்துட்டு போலாம். இதுக்கு முன்னாடி 15 டைம்ஸ் இருந்தது. அந்த 15 டைம்ஸ் இருந்தது யாருக்கு? என்ஆர்ஐயா, பிஓஐயா, ஓசிஐ? பிஓஐ. சரியா? அது பிஐஓ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். சரியா? ஓகே. என்ஆர்ஐனா யாரு? எப்படி டிஃபைன் பண்றாங்க ஒருத்தர் என்ஆர்ஐ? Who is NRI?
அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருந்திருக்குல்ல. பினான்சியல் இயர்ல எத்தனை நாள்? பினான்சியல் இயர் ஒரு வருஷமா? 365 நாளா? அந்த 365 நாள்ல எத்தனை நாள் இருக்கணும்? சரி, எனக்கு இன்னொரு டவுட். என்ஆர்ஐக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கா இல்லையா? அவர் இந்தியன் சிட்டிசனா சிட்டிசன் இல்லையா என்ஆர்ஐங்கிறவங்க? நோ. ஊச்சா, சுத்தமா ஊச்சா. என்ஆர்ஐங்கிறவங்க இந்தியன் சிட்டிசனா இந்தியன் சிட்டிசன் இல்லையா? இல்ல. ஏன், எதனால? ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லுங்க, என்ஆர்ஐக்கான கிரைட்டீரியா என்ன? யார என்ஆர்ஐன்னு சொல்லுவோம்? ஏதோ ஆனுவல் இயர் ஆனுவல் இயர்னு சொன்னீங்க. என்ன ஆனுவல் இயர்? என்ன பிரச்சனை ஆனுவல் இயர்ல? இருக்கா? சரி, ஃபர்ஸ்ட் அது கிரைட்டீரியா என்னன்னு சொல்லுங்க. நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். ஓகேங்களா? தமிழ்ல சொல்லுங்க, இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. என்ஆர்ஐ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. வெளிநாடு வாழ் இந்தியர். வெளிநாடு வாழ் இந்தியர். ஓகேயா? வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இந்தியன். சரிங்களா? அவன் இப்ப இந்தியாவில மட்டும்தான் இல்ல, பட் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை தூக்கிட்டு தான் அவன் போயிருப்பான். அவனுக்கு அது இருக்கும். சரிங்களா? ஒரு பினான்சியல் இயர்ல 183 டேஸ் வந்துட்டு இந்தியாவுடைய பவுண்டரிஸ்ல இல்லாம வெளியில அடுத்த ஸ்டெப் உட்காந்துட்டு இருந்தானா கூட அவன் வந்து என்ஆர்ஐ ஆயிரும். டேஸ் என்ன எழுதிருக்கீங்க? அது என்ன 183 நேஷன்? எனக்கு கான்செப்ட் புரியல. ஓ, மொத்தம் இந்தியாவோட என்ஆர்ஐ வந்து 183 நாடுகள்ல இருக்காங்களா? சூப்பர். சரி, ஓகே. பிஐஓ இவர் இந்தியாவுடைய சிட்டிசனா சிட்டிசன் இல்லையா? சிட்டிசனா இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே, ஃபைன். இவர் சிட்டிசன் ஆகணும்னா பிஐஓ இந்தியாவுடைய சிட்டிசனா சிட்டிசன் இல்லையா? இருக்க மாட்டாரு. இவர் சிட்டிசன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ரெஜிஸ்ட்ரேஷனா நேச்சுரலிசமா? சரி, ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப நேச்சுரலிசம் மூலமா ஒருத்தர் சிட்டிசன் ஆகணும்னா யாரெல்லாம் ஆக முடியும்? பை பர்த். நான் அந்த 5 மெத்தட்ல ஒரு மெத்தட் கேட்கிறேன். அந்த ஒரு மெத்தடுக்கு நீ 5 மெத்தட்ல இருக்கு இன்னொரு மெத்தட நீ ஆன்சரா சொல்றீங்க. அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இருக்கா? எத்தனை மெத்தட்? 5. சரிங்களா? அதுல நேச்சுரலிசம் ஒரு மெத்தட் இருக்கும். அந்த நேச்சுரலிசம் மெத்தட்ல ஒருத்தர் வந்து சிட்டிசன் ஆகணும்னா யார் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? சரி, அது ஒண்ணுதானா? சரி, சொல்லுங்க. என்ன கண்டிஷன்? அது வந்து ரூல்ஸ். சரியா? ரூல்ஸ் இல்ல. அதாவது பை என்ன சொன்ன, நேச்சுரலிசம் மூலமா ஒருத்தர் அப்ளை பண்ணணும்னா யாரு யார் அப்ளை பண்ண முடியும்னு கேக்குறேன். ரூல்ஸை விட்டுருங்க. எந்த மாதிரி போச்சு? இப்போ நீங்க சொல்றீங்க என்ஆர்ஐன்னு பார்த்தா இந்தியன் சிட்டிசன் வச்சிருக்கவன் வெளியில இருக்கவன். சரியா? இதே பிஐன்னு பார்த்தனா இவன் இந்தியாவை சேர்ந்தவன், ஆனா இவன் வம்சாவளி தான் இருப்பாங்க, இவன் வெளியில இருப்பான். சரிங்களா? இப்ப இவன் வம்சாவளியை சேர்ந்தவன் வெளியில இருப்பான், இவன் ரிஜிஸ்டர் பண்ணானா இந்தியாவுக்குள்ள சிட்டிசன்ஷிப் ஆயிட முடியும். ஓகேவா? அப்போ நேச்சுரலிசம் மூலமா ஒருத்தர் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் ஆகணும்னா அவர் யாரா இருக்கணும்? கம்ப்ளீட்லி ஃபாரினர். ஓகேயா? கம்ப்ளீட்லி ஃபாரினர். சரி, அவர் எப்படிலாம் ஆக முடியும்? சரி, ஓகே. ரெஜிஸ்டர் பண்ணணும்.
ஃபாரினர் எதிர்நாட்டு குடியுரிமை வாங்கினா நமக்கு என்ன, வாங்கல நமக்கு என்ன? நம்ம நாட்டுல இருக்கிறவங்க தான் வந்துட்டு வெளிநாட்டுல போய் வாங்கக்கூடாது. சரிங்களா? நேச்சுரலிசம் மூலமா நம்ம நாட்டுல இருக்கிறவன் குடியுரிமை துறந்தாலும் அவன் போய் வெளிநாட்டுல எதிரி நாட்டுல வாங்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை தவிர வெளியில இருந்து வரவன் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். சரியா? அவன் எதிரி நாடா இருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காதும் நம்மள தனிப்பட்ட விருப்பம். சரியா? ஃபர்ஸ்ட் திங், கம்ப்ளீட்டா ஒரு ஃபாரினரா இருந்தா என்ன பண்ணுவாங்க? முதல்ல வந்து இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப் பொறுத்தவரை மேரேஜ் பண்ணிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் திங் மேரேஜ் பண்ணணும். சரியா? மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் இருக்கணும்? 1 year இருந்தா போதுமா? 7 வருஷம் இருக்கணும். சரிங்களா? இந்த 7 வருஷம் இருக்கிறதுல ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். சரியா? அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அந்த கண்டினியூஸா 7 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்க வாங்க முடியும். சரியா? இது போக வேற யாராவது நேச்சுரலிசம் மூலமா வாங்கணும்னாதான் நீங்க சொன்ன அந்த சயின்ஸ், லிட்ரேச்சர் இதெல்லாம் ஸ்பெசிஃபைடா இருக்கணும். அதுக்கடுத்து வேற என்ன கிரைட்டீரியா? நம்மளுடைய லாங்குவேஜ் எத்தனாவது ஷெட்யூல்? 8th ஷெட்யூல். எத்தனை லாங்குவேஜ் இருக்கு? அதுல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா பேச, படிக்க, எழுத தெரிஞ்சிருக்கணும். சரியா? பேசவோ படிக்கவோ மட்டும் தெரிஞ்சிருந்தா ஆகாது. 3 தெரிஞ்சிருக்கணும். பேச, எழுத, படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் அது கரெக்ட். சரியா? சோ அவங்க எவ்வளவு நாள் இருக்கணும்? 14 இயர்ஸ். இந்த 14 இயர்ஸ்ல கம்பல்சரி எத்தனை வருஷம் இருக்கணும்? 11 மந்த்ஸா இயர்ஸா? 11 இயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சரியா? போச்சாலாம்? அது போச்சா? எப்படி இனிமே வந்துட்டு ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்கலாமோ? கேட்டுடுங்க, உங்களுக்கு என்ன கேட்க போகுது? சரி, மீதி இருக்க ரிலேஷன்ஸ் எல்லாம் தெளிவா